எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தேங்காய் சாதம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கிறேங்க. 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டால் நல்லா ருசியாக இருக்குங்க. நான் ஆயில் தாங்க விட்டுருக்குறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சும்மா ஒரு 4-5 சீரகம் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க. இப்போ ஒரு 4 முந்திரி உடச்சி போட்டிருக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது பச்சை மிளகாய் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. முந்திரி நல்லா செவந்து வரட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேங்க, இது சேர்த்திக்கலாம். எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ எடுத்து வச்ச சாப்பாட்டை சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க, அதனால் எல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதிகமாக செஞ்சால் அளவு அதிகமாக சேர்த்துக்கலாம். சாதத்தில் ஆறிடுச்சுனாக்கா நல்லா உதுத்து விட்டுறலாங்க. இது ஆறின சாதம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு நிறுத்திட்டு இந்த சூட்டுலேயே நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. சாதம் சூடாக வெதுன்னு இருந்துச்சுன்னா அப்படியே கிளறிக்கலாங்க. இது ஆறுனதுனால இவ்வளோ நேரம் கொஞ்சம் அடுப்பு எரி விட்டுக்கிறேங்க. முந்திரி போடுறது நம்ம விருப்பங்க. கடலக்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்களேன்னு முந்திரி சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் தயாராகிடுச்சிங்க. உப்பு காரம் சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. தேங்காய் சாதம் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.